என்னங்க, நம்ம விஜய் தான் தூய சக்தின்னு சொல்லிட்டு திமுகவை தீய சக்தின்னு சொன்னாரு. ஆனா இப்போ அவரே யாரும் எதிர்பார்க்காத ஒரு சக்தியா மாறிட்டாரு பாருங்க. அது என்ன சக்தின்னு? ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அப்ப காமசக்தி யாருன்னு கேக்குறாங்க. நான் கேக்குறேன், சொல்லுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தூய சக்தி கிட்டத்தட்ட காமசக்தி ஆயிடுச்சு. நீங்க பேச முடியுமா? தூய சக்தின்னு சொல்லிக்க முடியுமா? இந்த மாதிரி நடக்கும்னு தான் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இது போதாதுன்னு திருப்பியும் அவரோட மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. விஜய் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு சரியான மரியாதை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பேசி முடிச்சுக்கலாம்னு சொன்னா வீட்டுக்குள்ள கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க. எப்படிங்க அனுமதிப்பாரு? அவர் தான் தற்குறிகள் புது அணியை உறுதி பண்ணிட்டாரு. அப்புறம் எப்படி முன்னாள் மனைவியை உள்ள விடுவாரு? தற்குறிகள் திருந்துவாங்களா? அது எப்படிங்க திருந்துவாங்க? அவர் சைக்கோனா நாங்க அவரை விட பெரிய சைக்கோன்னு பெருமை பீத்திக்குவாங்க. இப்படி தன்னோட குடும்ப பிரச்சனைகளையே ஒன்னும் பண்ண முடியாம சைக்கோத்தனமா இருக்காரு. இவர் எப்படி நம்ம நாட்டை ஆளுவா இருக்கா? வீட்டுக்கு ஒரு விஜய் அப்படின்னா வீட்டுக்கு 2 கல்யாணம். சாரி வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்ல வந்து இந்த சீக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா? இல்ல யார் என்ன சொன்னா நமக்கு என்ன? நீ இப்படியே எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு வெப்பன போறாரான்னு பொறுத்திருந்து பாப்போம். இப்படியே வெப்பன போறாரான்னு பொறுத்திருந்து பாப்போம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்திகளிடம் விரைவில் பெறும் உங்கள் ஈகிளின் அரசியல் களம்.